சப்சிடரி புக்ஸ் சப்டிவிஷன் ஆஃப் ஜேர்னலில் வந்துட்டு சம் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ், அதாவது பர்ச்சேசஸ் புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது லைக் ஃப்ரைட்டு, கார்டேஜ் அந்த மாதிரி சம் ஆஃப் தி ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரைட்டு, கார்டேஜ்னால் யூஸ்வலாக வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நம்ம வந்து கூட்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு அனுப்பும்போது இன்கர் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃப்ரைட்டு, கார்டேஜ், கேரியேஜ் இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதை வந்துட்டு ஜென்ரலாக அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அந்த ஃப்ரைட் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. செல்லர் ஆஃப் கூட்ஸ் மே இன்க்ளூட் freight charges in the invoice for transporting the goods. In the purchases book, a separate column is maintained to record the freight charges. Freight chargesக்குன்னு ஒரு தனியாக வந்து இந்த சம்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரைட்டுக்குன்னு தனியாக வந்து ஒரு காலம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன செலவு பண்ணுறாங்களோ என்ன வாங்குறாங்களோ அதை தனியாக காஸ்ட்டுன்னு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்டு ஃப்ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதை வந்து கூட்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் அந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்கர் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் தான் வந்து அந்த ஃப்ரைட்டு, கேரியேஜ், கார்டேஜ்னு சொல்றோம். ஸோ அதை வந்து தனியாக வந்து மெயின்டைன் பண்றாங்க. சேம் தான். ஆமா, ஃப்ரைட்டு, கார்டேஜ், கேரியேஜ் இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸ் சம்பந்தப்பட்டது. கன்வேயன்ஸ் வந்து ஒரு பர்சன் இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கான இன்கர் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ். பட் ஜென்ரலி ஃப்ரைட்டு, கார்டேஜ், கேரியேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட், ஒரு கூட்ஸை வந்து ஒரு சப்ளையர் ஒரு டெஸ்டினேஷன், செல்லரோட டெஸ்டினேஷன்லேருந்து பையரோட டெஸ்டினேஷனுக்கு வர்றதுக்காக இன்கர் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து ஃப்ரைட்டு, கார்டேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பேக்கிங், ஃபார்வர்டிங் எக்ஸ்பென்சஸ், ஏதாவது வந்து அடிஷ்னலாக எனி அதர் எக்ஸ்பென்சஸ் லைக் பேக்கிங் அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இன்கர் பண்ணாங்கன்னா அதையும் வந்து செப்பரேட் காலமாக பர்ச்சேசஸ் புக்கில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேசஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் வரும். கேஷ் பர்ச்சேஸ் வந்து கேஷ் புக்குக்கு போயிடும். அது ஒரு பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பர்சன் நேம் கொடுத்திருந்தா தான் அதை வந்து எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் வந்து கிரெடிட் பர்ச்சேஸா எடுத்துப்போம். பர்சன் நேம் கொடுத்து கூட கேஷும் கொடுத்தாங்கன்னா அது வந்து கேஷ் பர்ச்சேஸா தான் கன்சிடர் பண்ணணும். ஆன்ட்டி இதுல வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் மட்டும் தானே எடுத்துக்கணும், கேஷ் எடுத்துக்க கூடாது. கேஷ் எடுத்துக்க கூடாது, கேஷ் புக்ல போய்டும் கேஷ் பர்ச்சேஸ். ஓகேங்களா? அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யூஸ்வலாக பர்ச்சேசஸ் புக்கே எதுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எப்போ வந்து டீல் பண்ணுறாங்களோ ஒரு பிஸ்னஸ், பர்டிகுலர்லி மேனுஃபேக்சரிங் ஓரியன்டான பிஸ்னஸ் நடத்தும் போது அவங்களுக்கு நிறைய பர்ச்சேசஸ், நிறைய சேல்ஸ் ஏற்படும்ன்றதுனால பர்ச்சேசஸ் புக்கு, சேல்ஸ் புக்குன்னு தனியாக மெயின்டைன் பண்ணால் நம்மளுக்கு நிறைய வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுற வேலை வந்து மினிமைஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல எப்பயுமே வந்து அந்த ஏதாவது வாங்குறாங்க, அந்த கூட்ஸ், அந்த இது வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான இதெல்லாம் காஸ்ட் காலம்ல கொண்டு வந்துருவாங்க. அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது ஃப்ரைட்டு இல்லை வந்து இந்த பேக்கிங் சார்ஜஸ் இந்த மாதிரி ஏதாவதுன்னா அதுக்கு செப்பரேட்டா வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க காலம். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் யூஸ்வலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்ல ரெக்கார்ட் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் பர்ச்சேசஸ் புக் ஆஃப் மிஸ்ஸஸ் பானர்ஜி பிரதர்ஸ் கொல்கட்டா அண்ட் பாஸ் தி ஜர்னல் என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேசஸ் புக்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ டோட்டல் பர்ச்சேசஸ் அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஜர்னல் என்ட்ரி இங்கே பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேசஸ் புக்கை மெயின்டைன் பண்ணும்போது என்ன பண்றாங்க, அந்த டேட்டு, பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பரு, அது ஏதாவது நம்ம கொஸ்டின்ல இருந்தா இன்வாய்ஸ் நம்பர் இருந்ததுன்னா இன்வாய்ஸ் நம்பர் இல்லைன்னா நில்லுன்னு போட்டுறணும். ஃபார்மேட்டை மெயின்டைன் பண்ணிக்கணும். பட் இருந்ததுன்னா நம்பரை என்டர் பண்ணுவோம், இல்லைன்னா நில்லுன்னு காமிச்சிருவோம். எல்எஃப் காலம். ஓகேங்களா? ஏன்னா இதுல இருக்க அமௌண்ட்டை ஃபைனலா வரக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்றோம்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்ல போஸ்ட் பண்றோம். ஜேர்னலுக்கு பதிலாக தானே இந்த பர்ச்சேசஸ் புக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஜேர்னலுக்கு பதிலாக நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஏன்னா நிறைய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த பிளேஸ்லயே நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த புக்கை மெயின்டைன் பண்றோம். ஸோ ஜேர்னலை ரீப்ளேஸ் பண்ணதான் இந்த பர்ச்சேசஸ் புக்கை நம்ம மெயின்டைன் பண்றோம். ஓகேங்களா? அதனால எல்எஃப் காலம் ஒன்று இருக்கும், அது பிளாங்கா விட்டுருவோம். அண்ட் டீடைல்ஸ் காலம்ல டோட்டல் வேல்யூ எல்லாத்தையும் இந்த இடத்துல காட்டுருவோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்பிளிட் அப்பா காட்டுறோம்.
காஸ்ட் தனியா. காஸ்ட்னா எவ்வளோ வந்து செலவு பண்ணோம், எவ்வளோ வந்து அந்த பொருட்களுக்கான வர்த்து வேல்யூவை வந்து காஸ்ட் காலம்ல கொண்டு வந்துடும். அதை தாண்டி நம்ம வந்து எவ்வளோ அடிஷ்னலா எக்ஸ்பென்சஸ் செலவு பண்றோம், லைக் ஃப்ரைட்டு, பேக்கிங் சார்ஜஸ், அதுக்கு தனி காலமா நம்ம வந்து காட்டுறோம். தனி ஸ்பிளிட் அப்பா வந்து இந்த இடத்துல காட்டுறோம். டோட்டல் வந்து இதுல என்ன இருக்கோ அதே தான் திருப்பி டோட்டல் காலம்லயே வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்ல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் அண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொன்று, பர்ச்சேஸ்டு அசட் ஏதாவது ஃபர்னிச்சர் வாங்குறேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பர்ச்சேசஸ் புக்ல கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ்டு மிஷினரி நம்ம இப்போ வந்து நம்மளை குழப்பறதுக்காக ஏதாவது இந்த இடத்துல கொடுத்தாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணோம்னா இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா சின்ஸ் இட் இஸ் அன் அசட்னால அது பர்ச்சேசஸ் புக்ல கொண்டு வர மாட்டோம் அப்படின்றத கீழே நோட்ல நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? சோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கேஷா கிரெடிட்டான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிரெடிட்டா இருந்தா மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம கொண்டு வருவோம். கேஷ் புக்ல, ஆமா, கேஷ் பர்ச்சேசஸ் இருந்தாலும் கேஷ் சேல்ஸ் இருந்தாலும் கேஷ் புக்ல தான் கொண்டு போகணும். கிரெடிட் பர்ச்சேசஸ் பர்ச்சேசஸ் புக், கிரெடிட் சேல்ஸ் சேல்ஸ் புக்ல கொண்டு போகணும். இப்ப வந்து இது கூட்ஸா இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பர்ச்சேசஸ் புக்ல சேல்ஸ் புக்ல கொண்டு போவோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கூட்ஸ்னா, அதாவது கூட்ஸ்னா என்னன்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல. கூட்ஸ்னா யூஸ்வலா ட்ரேட் பண்றத, நம்ம என்ன வந்து விக்கிறோமோ என்ன டீல் பண்றோமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டாக், இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து எதெல்லாம் நம்ம டீல் பண்ணுவோம், எதெல்லாம் நம்ம ரீசேல் பண்ணுவோமோ அதை தான் ஜென்ரலி கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். எதெல்லாம் நம்ம பிசினஸ்ல அப்படியே தக்க வச்சுக்க போறோமோ அதெல்லாம் அசட். ஓகேங்களா? திருப்பி ரீசேல் பண்ண போறோம், ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணி ரீசேல் பண்ண போறோம் அதை அப்படின்னா அது கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான கூட்ஸை மட்டும் தான் பர்ச்சேசஸ் புக்ல சேல்ஸ் புக்ல எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல்ல பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம், நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்த தேவையில்ல. யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோமோ அவங்களோட அந்த கம்பெனி பேரு, அவங்க பேரை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணா போதும். ஜோஷி பிராஸ் கொல்கட்டா அப்படின்றத மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு அந்த இன்வாய்ஸ் நம்பர் எடுத்து இன்வாய்ஸ் நம்பர்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா இன்வாய்ஸ் காலம்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லனா காலம் மெயின்டைன் பண்ணிட்டு நில்லுன்னு போட்டுருங்க, ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. சோ 10 போடணுமாண்டி? ஆமா, மெயின்டைன் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அது டிஃபால்ட்டா இருக்குல்ல நம்ம ஃபார்மேட்லயே. இந்த பாருங்க ஃபார்மேட்லயே இருக்கு. இல்ல அவங்க ஏதோ கொடுக்க மாட்டறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா அந்த ஹைஃபனே கொடுக்கல. இல்ல பிளாங்கா விட்டாலும் எதுவும் பிரச்சனை இல்ல. அத இண்டிகேட் எதுவும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் மார்க் வைக்க மாட்டாங்க. போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம்னா, போன சம்ல வந்து ஃப்ரைட்டுக்கு எதுவுமே வந்து தனியா வந்து எதுவுமே இல்ல இங்க. அதனால வெறும் டீடைல்ஸ் காலமும் அமௌண்ட் காலமும் மட்டும் தான் இருந்தது. டேட் காலம், பர்டிகுலர்ஸ் காலம், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், டீடைல்ஸ், அமௌண்ட் காலம் ஃபைனல் காலமா ஒன்று இருக்கு. பட் இந்த சம்ல வந்து ஃப்ரைட்டு இதெல்லாம் வந்து அடிஷ்னலா அவங்க சம்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால தனித்தனி ஸ்பிளிட் அப்பா வந்து இந்த சம்ல காட்டுறாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த அப்படியே இந்த சென்டென்ஸை வந்து எழுதிக்கோங்க. 10 பிலிப்ஸ் டியூப் லைட்ஸ் அட் ₹200 ஈச் அப்படியே எழுதிட்டு 10 into 200 போட்டு 2000 rupees டீடைல்ஸ் காலம்ல காட்டணும். அதுக்கப்புறம் 50 கிராம்ப்டன் பல்ப்ஸ் அட் ₹100 ஈச்ன்றத 50 multiplied by 100 5000 நீங்க போட்டுக்கோங்க. அது ரெண்டுத்தையும் யூஸ்வலா நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட் எப்போ ப்ரொவைட் பண்ணுவோம்னா, அந்த மொத்தமா என்னென்ன வாங்குறோமோ லம்சமா வாங்குறதுக்கு தான், லார்ஜ் குவான்டிட்டியில நம்ம வாங்கும்போது தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஒரு செல்லர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து மொத்தமா எவ்வளவு வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அதோட வர்த்தை கண்டுபிடிச்சிட்டு தான் அதுல நம்ம என்ன பண்றோம்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்றோம். அப்படி பார்க்கும்போது 2000 ஃபர்ஸ்ட் அந்த டியூப் லைட்ஸ்க்கு, நெக்ஸ்ட் பல்ப்ஸ்க்கு 5000, ரெண்டும் சேர்த்து 7000. இந்த 7000ல தான் நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 7000 into 10/100 நீங்க கால்குலேஷன் கூட காமிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்டிகுலர்ஸ் காலம்ல கூட இல்லை விட்டுறலாம், உங்க இஷ்டம். 7000 into 10/100 போட்டிங்கன்னா 700 rupees வரும். ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 7000 - 700 6300.
ஓகேங்களா. அது கூட என்ன பண்ணணும்னா ஃப்ரைட் சார்ஜஸ் ஆட் பண்ணணும். ஸோ டீடைல்ஸ் காலம்ல எல்லாத்தையுமே காமிச்சிரும். காஸ்ட் காலம்ல என்ன வாங்குறோமோ அதோட வேல்யூ வர்த்து மட்டும் தான் காமிப்போம். ஓகேங்களா. இந்த வேல்யூ இதோட நின்றதுல அந்த கூட்ஸோட வர்த்து 6300 இதை தான் காஸ்ட் காலம்ல காட்டணும். 100 rupees வந்து ஃப்ரைட் காலம்ல காட்டணும். 100 rupees இங்க சம்ல கொடுத்துருக்காங்களா, அந்த 100 rupees சேர்த்துக்கணும். அதோட சேர்த்தா நம்ம இவ்வளோ வந்து காஸ்ட் இன்கர் பண்ற மாதிரி இருக்கும், 6400. ஆனா ஸ்பிளிட் அப் காமிக்கும் போது காஸ்ட்ல வந்து எவ்வளவு அந்த கூட்ஸோட வர்த்தோ அதை மட்டும் தான் காமிப்போம். ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் எவ்வளவு நம்ம இன்கர் பண்ணமோ அதை மட்டும் தான் காமிப்போம். டோட்டல் காலம்ல ரெண்டுத்தையும் சேர்த்து காமிப்போம். இப்ப பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல நம்ம காட்டணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த காஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அதோட வேல்யூ தான் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல நம்ம காட்டுவோம். ஃப்ரைட் தனியா காட்டுவோம், ஃப்ரைட்டோட அமௌண்ட். அது நம்ம ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். மொத்தம் இந்த அமௌண்ட் காஸ்ட் காலம்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஃப்ரைட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுதான் ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஃப்ரைட்டுக்கு இன்க்ளூட் பண்ண மாட்டேன்றீங்களா ஆண்டி? ஆமா, ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் தனி, அது ஸ்பிளிட் அப் தனி. அத வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல காட்ட கூடாது. கூட்ஸோட வர்த்த மட்டும் தான் வந்து காட்டுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆட் பண்ணிட்டு ஃப்ரைட்டை அதுக்கப்புறம் எவ்வளோ டோட்டலான்னு பார்த்துட்டு இந்த டோட்டலா அப்படியே தான் இந்த டோட்டல் காலம்ல கடைசி வரைக்கும் காமிச்சிட்டு வராங்க. இந்த 6400 இங்க 6400 காமிக்கிறாங்க. இந்த ஃப்ரைட்டை இந்த 100 rupees இந்த காலம்ல காட்டுறாங்க. இந்த 6300 தான் இந்த காஸ்ட் காலம்ல காட்டுறாங்க. இந்த ஃபார்மேட்டை நீங்க எப்ப ஃபாலோ பண்றீங்கன்னா, வென்எவர் அவங்க வந்து ஃப்ரைட்டுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்மேட்டை அடாப்ட் பண்றீங்க. இல்ல அப்படின்னா ஃப்ரைட்டை பத்தி கொடுக்கலன்னா இந்த ஃபார்மேட்டை வச்சு பர்ச்சேசஸ் புக்கை மெயின்டைன் பண்றீங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் டேட்ல பாத்தீங்கன்னா இது புரிஞ்சிருச்சா? April 1. April 10 அன்னைக்கு பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ராஜேஷ் எலக்ட்ரிக் ஸ்டோர் டெல்லி வைட் இன்வாய்ஸ் நம்பர் 18. ஸோ அதனால வந்து வெறும் ராஜேஷ் எலக்ட்ரிக் ஸ்டோர் டெல்லி அதை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோமோ அவங்களது மட்டும் என்ன டேட் அந்த மந்த் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் காலம்ல பர்டிகுலர்ஸ் காலம்ல யார்கிட்ட இருந்து வாங்குறோமோ அவங்க பேர் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்திருந்தால் இன்வாய்ஸ் நம்பர் காலம்ல அதை இன்க்ளூட் பண்ணிடுங்க 18. இப்ப அடுத்தது வந்து அப்படியே அந்த சென்டென்ஸை நீங்க எழுதிக்கோங்க. 25 eaters at rupees 800 each. இது வரைக்கும் தான். ஆமா ஆமா சேம். அப்படி பண்ணிட வேண்டிய ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆண்டி. 25 into 800 அப்படியே போட்டு இங்க அமௌண்ட். அதே மாதிரி 15 Crompton fans at rupees 1600 eachனா 15 into 1600 இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ஆண்டி. ஏப்ரல் 30th ன்னு போட்டுருக்காங்க. அதெல்லாம் மோஸ்டா பண்ணிடண்டி. கடைசி ஏப்ரல் 30th ன்னு போட்டுருக்காங்க. ஏப்ரல் 30யா? இல்லையே, ஏப்ரல் 16 வரைக்கும் தானே இங்க இருக்கு. கேத்தவாங்க ஆண்டி. இது அது இருக்கு. அந்த ஒரு லைன் போட்டு அந்த அமௌண்ட்ஸ்லாம் எழுதி இருக்காங்கல்ல, அது ஏன் அப்படி எழுதி இருக்காங்க? ஏன் அதை எப்படி எழுதி இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த புக் எல்லாம் மெயின்டைன் பண்ணி தனித்தனியா அமௌண்ட் இப்படி கண்டுபிடிச்சிருங்களா? இப்படி கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னா நம்ம யூஸ்வலா வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா. பர்ச்சேசஸ் புக்கை மெயின்டைன் பண்றோம். வர அமௌண்ட்டை வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா. இப்ப நம்ம போட்டது வந்து பர்ச்சேசஸ் புக்கு. வர அமௌண்ட்டை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ்ல நம்ம போஸ்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ஜர்னல்ல வந்து சிம்பிளிஃபைடா எழுதுறாங்க. இல்ல ஆனா அந்த லாஸ்ட் டேட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக எழுதுறோம். கரெக்ட் ஆண்டி? ஆமா, பர்ச்சேஸ் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நம்ம எழுதுறோம் இந்த ஜர்னல் என்ட்ரி. ஓகே ஓகே ஆண்டி. அந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் 1க்கு வாங்க ஆண்டி, ஒரு நிமிஷம். இல்லஸ்ட்ரேஷன் 1க்கு. அதே மாதிரி இதுலயும் ஏன் இந்த லாஸ்ட் டேட் எழுதுறோம்? லாஸ்ட் டேட் இது வந்து மொத்த இந்த அமௌண்ட், இந்த 15,700 மொத்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லெட்ஜருக்கு கொண்டு போக போறோம்.
ஜேர்னலுக்கு பதிலா அதாவது ஜேர்னல்னா ஒரு என்ட்ரியா நான் பாஸ் பண்ணணும். அத அது வந்து கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸா இருக்கிறதுனால நான் பர்ச்சேசஸ் புக்குன்னு சொல்லிட்டு அதுல தூக்கி எல்லா கிரெடிட் பர்ச்சேசஸும் ஒன்ன எடுத்து போட்டுற போறேன். யார் யாருக்கிட்ட என்னென்ன டேட்லாம் வாங்கினேன், எவ்வளோ குவான்டிட்டி, அதோட அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றதெல்லாம் இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சு முடிச்சிடுறேன். ஃபைனலா நான் கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் அப்படியே லெஜர் அக்கௌண்ட்ல இந்த கிரெடிட்டார்ஸ் இந்த பர்சன் கிட்ட இருந்து நான் வாங்கினேன் அப்படின்றத நேரா எடுத்துட்டு போய் லெஜர்ல நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஃபைனல் அமௌண்ட்டை. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த பர்ச்சேசஸ் புக்கை மெயின்டைன் பண்ணி எவ்வளோ ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்குன்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்ப இந்த சம்லயும் அதே மாதிரி எல்லா இதுவும் யூஸ்வலா என்னென்ன வாங்குறாங்களோ அதை குவான்டிட்டி எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்தா அதை சப்ராக்ட் பண்ணிட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்ட பிறகுதான் ஃப்ரைட் சார்ஜஸ் ஏதாவது இருந்தா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அத பாத்துக்கணும். ஃப்ரைட் சார்ஜஸ் ஏதாவது இருந்தா அதுக்கப்புறம் ஆட் பண்ணி விடணும். எனக்கு இன்னும் அது புரியல ஆண்டி, ஏன் அத லாஸ்டா பண்றோம்னா இத பண்ணி முடிச்சோடனே இப்போ என்ன சொல்றது, இப்போ ஜர்னல் என்ட்ரிஸ்ல போடணும் அப்படின்னா ஒன்னும் எடுத்து நம்ம தனித்தனியாக இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம என்ட்ரி பாஸ் பண்ணணும். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா பர்ச்சேசஸ் புக்குன்னு ஒன்னு மெயின்டைன் பண்ணி அதுல கிரெடிட் பர்ச்சேசஸ் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? சோ இந்த பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் வரக்கூடிய ஃபைனல் அமௌண்ட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். லெட்ஜர்ல இருந்து அப்படியே ட்ரையல் பேலன்ஸ்க்கு கொண்டு போவோம். அடுத்தது ட்ரேடிங் அக்கௌண்ட், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் கொண்டு போவோம். அப்படியே கொண்டு போயிட்டே இருப்போம். யூஸ்வலா நம்மளோட அக்கௌண்டிங் சைக்கிளோட ப்ராசஸ் என்ன, ஜேர்னலை போட்டு அப்புறம் லெட்ஜரை போட்டு அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் போட்டு அப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் இப்படிதான் நம்ம போட்டுட்டு வரோம். நம்ம யூஸ்வல் ப்ரொசீஜர். நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ்ல நம்ம போட்டா குவைட் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸா ஆகும். பர்டிகுலர்லி மேனுஃபேக்சரிங் பிசினஸ்க்கு நியூமரஸ் நம்பர் ஆஃப் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஏற்படும்ன்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா பர்ச்சேசஸ் புக்குன்னு ஒன்னு மெயின்டைன் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்றத இத மூலமா நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ அதனால யூசுவல் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான ரேட் எவ்வளோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தா ட்ரேட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஃப்ரைட் சார்ஜஸ் இருந்தா ஃப்ரைட் சார்ஜஸை ஆட் பண்ணணும். இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகுதான் ஃப்ரைட் சார்ஜஸ் ஆட் பண்ணணும். அண்ட் எனக்கு இன்னொரு டவுட் ஆண்டி, ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன்ல Feb 29க்கு பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க எதுவுமே கொடுக்கல, பிளாங்கா கொடுத்திருக்காங்க. எதுவுமே கொடுக்கல, ஆனா குடுக்கணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னா இதுல இங்க பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு இந்த இடத்துல கொடுக்க முடியாது. குடுக்கணும்னா இது மட்டும் தான் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இது ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப போன சம்ல ஃப்ரைட் இன்வெர்ட்ஸே கிடையாது. அதனால வந்த அமௌண்ட் எல்லாத்தையும் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. பட் இந்த சம்ல ஃப்ரைட் இன்வெர்ட்ஸும் இருக்கு. அதனால இங்க பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அவங்க போடல. ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டை இது காஸ்ட் காலம்ல இருக்க அமௌண்ட்ல இதுதான் நம்ம ஆக்சுவல் வர்த் ஆஃப் கூட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றது. இது 175ன்றது நம்ம ஃப்ரைட்டாக நம்ம இன்கர் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக நம்ம செலவு பண்றது. அதனாலதான் இங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா அவங்க காட்டல. அப்படி காமிச்சாங்கன்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்றதா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதையும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இதையும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அதனாலதான் மென்ஷன் பண்ணாம விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இப்ப ஃப்ரைட் இல்லனா இப்ப இந்த அமௌண்ட் அப்படியே பர்ச்சேஸ் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு எழுதலாம். பட் ஃப்ரைட் இருக்குல இங்க, அதனால எழுத முடியாது. ஆனா எல்லாமே லெட்ஜர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. ஆமா ஆமா ஆமா. ஓகேங்களா? சோ அதனால எல்லாத்தையும் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் சார்ஜஸை ஆட் பண்ணணும். இதான் ஃபார்மேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈஸி தான். அதுக்கப்புறம் ஃபைனலா ஜேர்னல் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணோம் அடுத்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக அப்படின்றதுனால மொத்த வேல்யூ எவ்வளோ அப்படின்றத பார்க்கும்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் எடுத்துட்டு போறோம்.
இந்த காஸ்ட்ல இருக்கல எவ்வளவு வர்த்து நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதை தான் நம்ம வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும், டெபிட் பண்ணணும். ஸோ இந்த அமௌண்ட்டு ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ்க்கு இந்த அமௌண்ட் ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இந்த இன்வெர்ட்ஸ் காலம்ல இருக்குல்ல ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் காலம் அந்த அமௌண்ட்டே எடுத்துப்போம். இப்போ ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் நம்ம. ஓகேங்களா? சோ அதனால வந்து ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் அதை வந்து டெபிட் பண்றோம் 175 ருபீஸ். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னா யூஸ்வலா பர்ச்சேஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், யாருக்கு கிரெடிட் பண்ணுவோம், யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோமோ அவன் தானே நம்மளுக்கு வந்து வந்து கிரெடிட் த கிவர். கரெக்ட்டுங்களா? சோ அதனால யார்கிட்ட வாங்கினோமோ அந்தந்த பேரு டு ஜோஷி ப்ராஸ் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறத இந்த இடத்துல டு ராஜேஷ் எலக்ட்ரிக் ஸ்டோர் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் 39,600. அதுக்கப்புறம் வந்து டு சுப்ரீம் எலக்ட்ரிக் ஸ்டோர் அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம். எவ்வளவுக்கு வாங்குறோம்னா 7,275. இதெல்லாம் அவங்கவுங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுனால அந்த பர்சன் அந்த கிரெடிட்டார நம்ம வந்து இந்த இடத்துல கிரெடிட் பண்றோம் இண்டிவிஜுவலி. அததான் இங்க நோட்ல கொடுத்திருக்காங்க. நோட்ல வந்து at the time of posting into ledger purchases account will be debited with 53,100 and freight inwards account will be debited with 175. purchases account open பண்ணும்போது அதாவது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எதர் டூ சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்னு போட்டு மொத்தமா எவ்வளவு நம்ம வாங்கியிருக்கோம் எவ்வளவு நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றத டூ சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்னு போட்டு கூட நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து இன்னொரு டவுட் ஆண்டி, ஒரு ஜர்னல்ல வந்து ஈஎன்டி பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் ஃப்ரைட் அக்கவுண்ட் டெபிட் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் ஏன் நம்ம டெபிட் பண்றோம், அது வந்து ஜெனரலா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. டெபிட் வாட் கம்ஸ் இன் எதர் ரியல் அக்கவுண்ட் ரூல் படி வந்து கூட்ஸ் உள்ள வர்றதுனால பர்ச்சேசஸ் அக்கவுண்ட்டை டெபிட் பண்றோம். ரியல் அக்கவுண்ட் ரூல் என்ன டெபிட் வாட் கம்ஸ் இன், அதனால பர்ச்சேசஸ் அக்கவுண்ட்டை டெபிட் பண்றோம். ஓகேங்களா? அண்ட் தென் ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அக்கவுண்ட் அது ஒரு எக்ஸ்பென்ஸ், அதனால அதை டெபிட் பண்றோம். டெபிட் ஃப்ரைட்ன்றது ஒரு எக்ஸ்பென்ஸா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸா நாமினல் அக்கவுண்ட் ரூல் படி, அதனால அதை டெபிட் பண்றோம். டூ ஜோஷி ப்ரோஸ் இவங்கெல்லாம் வந்து கிரெடிட்டாரு நம்மளுக்கு வந்து அவன் வந்து கொடுக்குறான், அப்போ அவன் வந்து கிரெடிட் த கிவர் ஆகுறான் பர்சனல் அக்கவுண்ட் ரூல் படி, அதனால அவங்களெல்லாம் கிரெடிட் பண்றோம், இண்டிவிஜுவலா கிரெடிட் பண்றோம். ஓகேங்களா? அமௌண்ட் எடுக்கும் போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா எடுக்கணும். காஸ்ட்ல எவ்வளவு அமௌண்ட் காமிச்சிட்டு வரோமோ அந்த அமௌண்ட் தான் காஸ்ட்ல எப்படி அமௌண்ட் கொண்டு வரோம், ஃப்ரைட்டுக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா அந்த அமௌண்ட் தான் காஸ்ட்க்கு நம்ம எப்பயுமே எடுத்துட்டு வர்றது. ஃப்ரைட்டுக்கு முன்னாடி ஓகே, அத டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் இருக்கு. ஆமா, அந்த அமௌண்ட் தான். ஃப்ரைட்டோட அமௌண்ட் எடுக்கவே கூடாது. ஏன்டி அப்படி? ஃப்ரைட் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக காஸ்ட் எவ்வளோ நம்ம வந்து அந்த பொருள் கூட்ஸை வாங்குறதுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஃப்ரைட்டு தான் தனியாக ஃப்ரைட் இன்வெர்ட்ஸில் காமிக்க போகிறோமே. ஹலோ ஹலோ அதாம்மா, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஜென்ரலா வந்து டெபிட் வாட் கம்ஸ்னா ரியல் அக்கௌண்ட் ரூல் படி, அதனால அதை டெபிட் பண்றோம். ஃப்ரைட் இன்வெர்ட்ஸும் அது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ்னால டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ்னால வந்து அதை டெபிட் பண்ணுவோம் ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ். டூ அந்தந்த கன்சர்ன்ட் யாருக்கிட்ட இருந்து வாங்குறோமோ அவங்க நம்மளுக்கு கிவர் ஆகிறதுனால அவங்கள கிரெடிட் பண்றோம். ஓகேங்களா? அப்படி அமௌண்ட் எடுக்கும் போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்பயுமே வந்து ஃப்ரைட்டை இன்க்ளூட் பண்ணாத அமௌண்ட்டை தான் நம்ம எப்பயுமே எடுப்போம். அதாவது அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் அந்த வேல்யூ எவ்வளோ, ட்ரேட் டிஸ்கவுண்ட் கழிச்சது போக எவ்வளோ வேல்யூ இருக்கு அதை தான் நம்ம என்ன பண்றோம்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறோம். ஓகே ஆண்டி. ஓகேங்களா? சோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுக்கணும். ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் சொன்னீங்க, ஏன்டி ஃப்ரைட் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க? ஃப்ரைட்டுக்குன்னு தனியாக நம்ம அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். கூட்ஸோட ஒர்த்தில் நம்ம ஆட் பண்ணுறது இல்லை, ஸ்டாக்கோட வேல்யூவில் ஆட் பண்ணுறது இல்லை. ஃப்ரைட்டுன்றது தனியாக வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இது அப்படியே நம்ம ட்ரையல் பேலன்ஸ் எல்லா இடத்துக்கும் இது அப்படியே தனியாக தான் இந்த ஒரு செலவாக தான் நம்ம காமிச்சிட்டு வருவோம். கூட்ஸ் கிடையாதுல்ல அது.
அது ஓகே ஆண்டி. பட் ஆனா ஏன் வந்து அப்படி இருக்குது? அதாம்மா, அது வந்து கூட்ஸ் கிடையாது. அது கூட்ஸ் கிடையாதுல, அது வந்து செலவு. செலவு கூட்ஸ் பத்துல நம்ம கொண்டு வர முடியாதுல. ஓகேங்களா? ஓகே ஓகே ஆண்டி. அதனால அது தனி செலவாவே நம்ம காமிச்சிட்டு வரும். ஓகே ஓகே புரியுது ஆண்டி. சோ அதனால இருந்துச்சுனா அது வந்து அப்படி காமிக்கலாம். கரெக்ட். பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல காமிச்சிடுவோம். பட் அது வந்து ஒரு தனியான செலவா இருக்கிறதுனால ஃப்ரைட்ன்றது ஜஸ்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் இல்ல ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்றதுனால அதை தனியா ஒரு எக்ஸ்பென்சஸா தான் காட்டுறாங்க ஃப்ரைட். ஓகே. ஸோ அதனால வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல எவ்வளோ பண்ணணும், ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ்ல எவ்வளோ பண்ணணும், அந்தந்த பர்சன் அக்கௌண்ட்ல எவ்வளோ நம்ம வந்து காமிக்கணும். ஆக மொத்தம் நம்மளுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் டோட்டல் ஈக்குவலா வரணும். எப்பயுமே நம்ம டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் இருக்குல்ல, டெபிட் அண்ட் கிரெடிட், டெபிட் ஃபார் எவ்ரி டெபிட் தேர் மஸ்ட் பி ஈக்குவல் கிரெடிட், அந்த மாதிரி வர மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்து அந்தந்த இதுல வந்து கன்சர்ன்ட் இதை வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து காமிக்கணும். அமௌண்ட்டை ப்ராப்பரா இந்த காலம்ல வர அமௌண்ட்டா காமிப்போம். இந்த காலம்ல. ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து தானே அவனுக்கு பே பண்றோம் நம்ம. கூட்ஸோட வர்த்தம் அதுக்கப்புறம் ஃப்ரைட்டும் சேர்த்து தான் அவனுக்கு நம்ம பே பண்றோம். அந்தந்த பர்சனுக்கு ஜோஷி ப்ரோஸ்க்கு 6400 ஃப்ரைட்டோட சேர்த்து. ராஜேஷ் எலக்ட்ரிக் ஸ்டோருக்கும் ஃப்ரைட் கிடையாது, அதனால அப்படியே இந்த அமௌண்ட். ஃப்ரைட் இதுல இல்ல பாருங்க. ஃப்ரைட் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 39,600 ஃப்ரைட் சார்ஜஸ் ஆட் பண்ணிருப்போம். இங்க ஃப்ரைட் காலம்ல அமௌண்ட் காமிச்சிருப்போம். பட் இதுல கிடையாது. சோ இது எல்லாத்தையும் நம்ம பே பண்ற மாதிரி எனக்கு. ஓகேங்களா? சோ அதனால அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஃப்ரைட் கொடுத்திருந்தா இந்த மாதிரி காலம் தனித்தனியா காஸ்ட்டுக்கு எவ்வளவு இன்கர் பண்றோம், ஃப்ரைட்டுக்கு எவ்வளோன்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஆண்டி. இப்போ இது மட்டும் எடுத்துக்கலாம் ஆண்டி, தியரி மட்டும். ப்ராப்ளம்ஸ் நான் போடுறேன் ஆண்டி. இப்பதான் 2 ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தீங்களா, அது போதும். இப்போ எந்த சம் அடுத்தது? தியரி நீங்க ஷேர் பண்ணலையா ஆண்டி? ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து ஆண்டி ஒரே ஒரு நிமிஷம் முன்னாடி பேஜ்க்கு வாங்க ஆண்டி. அந்த லெட்ஜர்ல ஏதோ போஸ்ட் பண்ணி இருக்காங்கல்ல ஆண்டி, இதுவா போஸ்டிங்ஸ் ஃப்ரம் பர்ச்சேஸ் புக்கா? இது வந்து போன சம்மோடதா? ஆமா 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 போன சம்மோடதா. Postings from purchase book names in the purchase book are of the parties from whom goods have been purchased on credit. ஸோ ஜென்ரலி பர்ச்சேஸ் புக்ல வந்து யார்கிட்ட இருந்து நம்ம கிரெடிட்க்கு வாங்கினோமோ அவங்கள பேரை தான் வந்து பர்ச்சேஸ் புக்ல காட்டுவோம். அதை மட்டும் தான் நம்ம என்டர் பண்ணுவோம்னு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ் ஆர் கிரெடிட்டட் பை ரைட்டிங் பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இப்போ வந்து தனித்தனியாக நீங்க இண்டிவிஜுவலா வந்து ஒரு கிரெடிட்டா இருக்குன்னு நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்ல அவங்க அக்கௌண்ட் இப்ப வந்து மிஸ்ஸஸ் ப்ரௌன் அண்ட் கம்பெனிக்கு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெஜர் அக்கௌண்ட்ஸ் போடுறீங்கன்னா மிஸ்ஸஸ் ப்ரௌன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்னு ஓபன் பண்ணி அதுல கிரெடிட் சைட்ல வந்து பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு எழுதுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்க. ஓகேங்களா? இப்ப லெஜர் போஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஜேர்னல் என்ட்ரி அது ஒரு பர்சன் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். ஜென்ரலா ஒரு பர்சன் கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். அதுக்கு என்ன பர்ச்சேஸ் என்ட்ரி வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அந்த பர்சன் ப்ரௌன் அண்ட் கம்பெனி டு ப்ரௌன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்னு வருமா? ஜேர்னல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரௌன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்னு வரும். இப்போ வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல என்ன எழுதணும்? டு ப்ரௌன் அண்ட் கம்பெனின்னு எழுதுவோம். ப்ரௌன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்ல என்ன எழுதுவோம்? பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு. அததான் இது இங்க இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. வித் தி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் இஃப் எனி அமௌண்ட் இஸ் பேயபிள் சே டுவர்ட்ஸ் ஃப்ரைட் சார்ஜஸ் பை ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அக்கௌண்ட். இப்ப தனித்தனியாக பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு வர்த்து வாங்கியிருக்கோ அதை மட்டும் காமிப்பீங்க. ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் ஏதாவது செலவுகள் வந்து நம்ம செலவு பண்ணியிருந்தோம், ஏதாவதுனா இன்கர் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து தனியா பை ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அக்கௌண்ட்னு காட்டுவோன்றாங்க. இப்ப ப்ரௌன் அண்ட் கம்பெனில பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு எவ்வளவுக்கு வாங்கணும், பை ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு எவ்வளவு வந்து செலவு பண்ணும் அதை கொண்டு வர்றதுக்காக
ஓகேங்களா? அந்த மாதிரி தனித்தனி ஸ்பிளிட் அப்பா ப்ரௌன் கம்பெனி. இப்ப வந்து ஃப்ரைட் இன்வெர்ட்ஸே கிடையாது, வெறும் பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ மட்டும் தான் அப்படின்னா ப்ரௌன் அண்ட் கம்பெனில பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு போட்டுருவீங்க. இதே வந்து ஃப்ரைட் இன்வெர்ட்ஸோ இருந்ததுன்னா ப்ரௌன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் லெஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது பை பர்ச்சேசஸ் அக்கவுண்ட், பை ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அக்கவுண்ட் தனித்தனியாக காட்டுவீங்க. இதுக்கு வந்து லெட்ஜர் மட்டும் தான பாஸ் ஜர்னல் மட்டும் தான பாஸ். இதுக்கு லெட்ஜர் ஜர்னல் மட்டும் பாஸ் பண்ண சொன்னாங்கன்னா பர்ச்சேசஸ் புக்கை ஓபன் பண்ணிட்டு இந்த சம்முக்கு வந்து இந்த சம்முக்கு சொல்லல, இவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது வந்து அதுக்கும் முன்னாடி ஒரு சம் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த லெட்ஜர் இங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் சம்மோட இது. ஃபர்ஸ்ட் சம்மோட லெட்ஜர் போஸ்டிங்ஸ் இது. ஃபர்ஸ்ட் சம்முக்கு எதை கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஆக்சுவலா வந்து ப்ரிப்பேர் பண்ணவே சொல்லல, இவங்க வந்து சாம்பிளா வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த சம்ல கொடுக்கல, பட் ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ்ல. ஓகேங்களா? சோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப யூசுவலா வந்து நம்ம ஒரு கிரெடிட்டார் கிட்ட இருந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல டு ப்ரௌன் அண்ட் கம்பெனி, டு பேப்பர் அண்ட் கம்பெனி, டு வெர்மா ப்ராஸ் கம்பெனி அப்படின்னு தனித்தனியா எழுதணும். அப்படி எழுதுறதுக்கு பதிலாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து டூ சன்ட்ரீஸ் ஆஸ் பெர் பர்ச்சேசஸ் புக் அப்படின்னு கொடுத்தா எல்லாமே சேர்ந்துருது அதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டூ சன்ட்ரீஸ் ஆஸ் பெர் பர்ச்சேசஸ் புக் அப்படின்னு போட்டு மொத்தமா எவ்வளவு நம்ம வாங்கி இருக்கோமோ அந்த டோட்டல் அமௌண்ட்டை இப்படி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல காமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. தனித்தனியா இண்டிவிஜுவலா வந்து காமிக்காம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல காமிக்கும் போது டூ சன்ட்ரீஸ் ஆஸ் பெர் பர்ச்சேசஸ் புக் அப்படின்னு போட்டு அமௌண்ட் டோட்டலா காமிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க தியரி பார்ட்ல கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி சம்ல ஒர்க் அவுட் பண்ணுன்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ ஒண்ணுமே இல்ல. சோ நம்ம சம்மை எடுத்து முதல்ல என்ன பண்ணோம்னா பர்ச்சேசஸ் புக் அவங்க ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா அத முதல்ல அந்த சம்ல வந்து எத்தனை காலம்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னு பாத்துக்கோங்க. ஃப்ரைட் ஏதாவது ஒரு பிளேஸ்ல இங்க ஃப்ரைட் வந்துட்டா கூட நம்ம ஃப்ரைட்டுக்கு தனி காலம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஃப்ரைட்டே அந்த சம்ல இல்லைன்னா இந்த பழைய ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் இருந்தது அப்படின்னா ஃப்ரைட்டுக்கு ஒரு காலம், காஸ்ட்டுக்கு ஒரு காலம் தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணோம், எப்படி ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்தால் ப்ரொவைட் பண்ணோம், ஃப்ரைட் எப்படி ஆட் பண்ணோம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது அந்த சம்ல வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி ஒரு ஜேர்னல் என்ட்ரி எழுதுங்க அப்படின்னு அந்த சம்ல மென்ஷன் பண்ணியிருந்தா இப்படி வந்து அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி நம்ம எழுதணும். ஓகேங்களா? இன்னும் ஃபர்தரா அந்த சம்ல வந்து லெட்ஜர் போஸ்டிங்ஸும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணோம், லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல யூஸ்வலா டெபிட் சைடு கிரெடிட் சைடுன்னு, அந்த மாதிரி டேட்டு பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் காலம் அமௌண்ட் காலம் இதே மாதிரி அந்த ஃபார்மேட் அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ யூஸ்வலா நம்ம ஜேர்னலை திங்க் பண்ணி பார்க்கணும். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு Brown and Company, to Paper and Company, to Paper Company, to Verma Bros Company account அப்படின்னு தனித்தனியா போடுவோம்ல, அது வந்து ஜேர்னல் என்ட்ரி. இப்போ வந்து லெட்ஜர் போஸ்டிங்ஸ்ல பண்ணும்போது Brown and கம்பெனில பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், பேப்பர் அண்ட் கம்பெனில பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட், வெர்மா ப்ரோஸ் கம்பெனில பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு போடணும். அப்படியே நம்ம யூஸ்வலா பண்றதுதான். அண்ட் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல போடும்போது எதுக்கு தனித்தனியா காமிக்கணும்ன்றதுனால டூ சன்ட்ரீஸ் ஆஸ் பெர் பர்ச்சேசஸ் புக்னு சொல்லிட்டு மொத்தமா நம்ம எவ்வளவு 3 பேர்கிட்ட இருந்தும் சேர்ந்து வாங்குறோம்ன்றத அந்த டோட்டலை இதை காமிக்கிறாங்க. ஓகேங்களா? இதே சம்ல வந்து ஃப்ரைட்டோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணோம், அதையும் பை ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் தனியா காட்டணும். இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் சம்ல ஃப்ரைட் கிடையாதுல்ல நம்மளுக்கு, அதனால வெறும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இல்லனா பை ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ்னு ஃப்ரைட் இன்வெர்ட்ஸும் சேர்த்து நம்ம கொண்டு வரணும். ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ்க்கும் தனியா அக்கௌண்ட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, நீங்க தியரியா இல்ல சம்ல சொல்றீங்களா? இந்த ஜெனரலா சம்ல சொல்றேன் நானு. தியரிட்டிக்கலா இங்க கொடுத்திருக்கிறத தான் இங்க சம்ல வந்து போட்டிருக்காங்க. தியரி நீங்க வந்து தியரி இதுல பாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
இங்க தியரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இத 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 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்க சம் வழியா எப்படி போட்டிருக்காங்கன்னு இங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இதுல தியரி இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு எதுவுமே பெருசா கிடையாது. சும்மா சும்மா இந்த குட்டி குட்டி டேர்ம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் நீங்க படிச்சா போதும். கூட்ஸ்னா என்ன, ஸ்டாக் இன்வென்ட்ரினா என்ன, அதுக்கப்புறம் ஸ்டாக் எத்தனை வகைப்படும், என்னென்ன ஸ்டாக் இருக்கு, அப்புறம் சப்டிவிஷன் ஆஃப் ஜேர்னல்னா வாட் இஸ் மென் பை தட், சப்சிடரி புக்ஸை தான் சப்டிவிஷன் ஆஃப் ஜேர்னல் சொல்றோம். அதுக்குள்ள என்னென்னலாம் அடங்கி இருக்கு, எதெல்லாம் எந்தெந்த புக்ஸ்ல கொண்டு போவோம், கேஷ் பர்ச்சேஸ் கேஷ் சேல்ஸ்னா கேஷ் புக்ல கொண்டு போவோம், பர்ச்சேஸ் புக்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கொண்டு போவோம். அந்த லெவலுக்கு நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ரொம்பலாம் படிக்க தேவையில்ல. இந்த டயக்ராம் வந்து பாத்துக்கோங்க, 5 புக்ஸ் படிச்சுக்கணும். கரெக்ட்டா? ஆமா, என்னென்ன புக்ஸ், என்னென்ன எதெல்லாம் இருந்தா எதுல கொண்டு போவீங்க இந்த புக்ல, அவ்வளவுதான் தியரி. அதுக்கப்புறம் ஃபார்மேட்டை படிச்சுக்கோங்க. ஒரு பர்ச்சேசஸ் புக்கை மெயின்டைன் பண்றதுனால என்ன ஆப்வியஸா என்ன பெனிஃபிட், ஒரு பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னா என்ன பெனிஃபிட், அதை பத்தி அது மாதிரி சும்மா ஓவர் வியூவா படிச்சுக்கோங்க, உள்ள ரொம்பலாம் படிக்க தேவையில்ல. அண்ட் சம்முக்கு கீழே அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எக்ஸ்பிளனேஷன் அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் எப்படி காட்டுறாங்க அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க இங்க. இந்த 2 பேராகிராஃபோட எஃபெக்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க இந்த லெக்சர்ல. அதே மாதிரி அந்த ஃப்ரைட், கேரியேஜ், கார்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதை வந்து எப்படி கொண்டு போவோம் அப்படின்ற, எப்படி கொண்டு போவோன்றத இங்க வந்து சம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இங்க வந்து தியரியா விச் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட், விச் அக்கௌண்ட் வில் பி கிரெடிட்டட், எப்படி வந்து என்னென்ன காலம் மெயின்டைன் பண்ணுவோம் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதோட சம்ம இங்க காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தியரி புக் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறத வேணா பாத்துக்கலாம் நம்ம. பர்ச்சேசஸ் புக்னா என்ன, பர்ச்சேஸ் அக்கவுண்ட்னா என்ன அப்படின்றத காமிச்சிருக்காங்க. பர்ச்சேசஸ் புக்குக்கும் பர்ச்சேஸ் அக்கவுண்ட்டுக்கும் என்னன்னா, பர்ச்சேசஸ் புக்ன்றது ஜேர்னலுக்கு பதிலாக ப்ரிப்பேர் பண்றது பர்ச்சேசஸ் புக். பர்ச்சேசஸ் அக்கவுண்ட்ன்றது லெட்ஜர் அக்கவுண்ட்ல ஒன் ஆஃப் தி பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதோ இந்த டிஃபரன்ஸ்ல ஓகேங்களா. பர்ச்சேசஸ் புக்ல டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸ்லாம் கிடையாது. பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல டெபிட் காலம், கிரெடிட் காலம் உண்டு. டெபிட் சைடு, கிரெடிட் சைடு உண்டு. காலம்ஸ் கிடையாது. ஆக்சுவலா டெபிட் சைடு, கிரெடிட் சைடுன்னு சொல்லணும் இத. ஓகேவா, ஏன்னா லெட்ஜர் அக்கவுண்ட்ல ஏது காலம், டெபிட் காலம் கிரெடிட் காலம் இல்ல, டெபிட் சைடு கிரெடிட் சைடு தான் அது. ஓகேங்களா. அடுத்தது பர்ச்சேசஸ் புக்ல ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் தான் என்டர் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து பர்ச்சேசஸ் அக்கவுண்ட்ல அப்படி கிடையாது. லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ்ல நம்ம மெயின்டைன் பண்ணும்போது கேஷ் பர்ச்சேஸும் டு கேஷ்னு எழுதுவோம், கிரெடிட் பர்ச்சேஸும் அந்த பர்சனோட பேரோ இல்ல இப்ப பார்த்தோம்ல டு சன்ட்ரீஸ் as per பர்ச்சேஸ் புக்னா அப்படின்னு எழுதுவோம். ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணுவோம், கேஷ் கிரெடிட் ரெண்டுமே. ஓகேங்களா. இதுல அடுத்தது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, பர்ச்சேசஸ் புக்ல ஃபைனலா நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அத வந்து நம்ம லாஸ்டா இங்க வந்து பர்ச்சேசஸ் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களே. பர்ச்சேஸ் புக்கை மெயின்டைன் பண்ணி என்னென்னலாம் பர்ச்சேசஸ் ஏற்படுறதுன்றத பார்த்துட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃபைனலா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதை தான் இங்க வந்து தியரிட்டிக்கலா கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஆஃப் பர்ச்சேசஸ் புக் இஸ் போஸ்டட் டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ன்றாங்க. ஆண்டி ஜர்னல் ப்ராப்பர் அப்புறம் படிச்சுக்கலாம் தானே, ஏன்னா இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஆண்டி பண்ண முடியும். அப்படிதானே ஆண்டி? ஜர்னல் ப்ராப்பர்ல சம்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஜர்னல் ப்ராப்பர்ல இருக்குது ஆண்டி. ஆனா மேம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணல. மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பண்றதுக்கு அப்புறம் அதை பண்ணுவோம் அப்படின்னாங்க. சோ அதனால கேட்டேன். தெரியல, நான் பாக்குறேன் அது என்னன்ட்டு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல எப்பயுமே வந்து பேலன்ஸ் வருது பாத்தீங்களா, அது எல்லாமே ட்ரேடிங் அக்கவுண்ட்டுக்கு தான் கொண்டு போவோம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல வருது. ஆமா ஆமா, பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல வர அமௌண்ட்டை ட்ரையல் பேலன்ஸ் கொண்டு போவோமா, ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைடுல வரும். அண்ட் எனக்கு ஒரு டவுட் ஆண்டி, இந்த சும்மா கேக்குறோம், ரூலிங் ஆஃப் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன், காஸ்டிங் ஆர் டோட்டலிங், போஸ்டிங் ஃப்ரம் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக், அதெல்லாம் படிக்கணுமா? அதெல்லாம் வேணாம்ல ஆண்டி? எது ரூலிங் புரியல. ஜெனரலா கேக்குறேன் ஆண்டி. எதுல இருக்கு ரூலிங்? பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக்ல இருக்குது ஆண்டி. சேல்ஸ் புக்ல தெரியலையே எங்க போட்டுருக்கு. பேஜ் நம்பர் 11.12. 11.12 பேஜ் கட் பண்ணி எடுத்துக்கறணும் ஒருவேளை.
இதாண்டி இந்த பேஜ் தாண்டி ஏதோ இருக்கு ரூலிங் கீழே ரூலிங் ஆஃப் அந்த மாதிரி எல்லாம் படிக்க வேண்டாம்ல ஆண்டி. ஆஹா அதெல்லாம் வேணாம் ஆண்டி. கேட்டுக்கிட்டேன் ஆண்டி சும்மா. சரி அப்ப நாளைக்கு பிஆர்எஸ் ஆரம்பிப்போமா ஆண்டி? ஓகேமா ஆண்டி